இன்றைக்கி க்ரீன் பீஸ் மசாலா தாங்க ரெடி பண்ண போகிறேன். ஹஸ்பண்ட் நேற்று இதை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வழக்கம் போல் இதை வச்சு ஒரு மசாலா பண்ணுவி, அதுவே பண்ணிடுமான்னு சொல்லியிருந்தாங்க. இது சப்பாத்தி, நான், பூரி இது எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க. அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி குக்கரில் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கிறேன். இதை க்ளீன் பண்ணும்போதே 2-3 வெள்ளை முச்சை பயிரும் இருந்தது. அதையுமே இதில் சேர்த்து போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். இந்த கிரேவிக்கு இன்றைக்கி சப்பாத்திங்கிறதுனால ஆயில் எதுவுமே சேர்க்காமல் நான் சப்பாத்திக்கு மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். மாவு பிசையும் போது தேவையான அளவுக்கு உப்பும் தண்ணியும் சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணி எடுத்துருந்தேன். ஒரு சொட்டு ஆயில் கூட ஊற்றலை. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் மிளகாய் வத்தல், முழு மல்லி 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக சீரகம், கூடவே பட்டை, கிராம்பு, கசகசா, இஞ்சி பூண்டு சேர்த்து ஒரு பல்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம், தக்காளி 1 by 1 வதக்கிட்டு அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலாவையும் சேர்த்து விட்டுடலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மசாலாவை நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். கூடவே பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கும் சேர்த்து ஒரு வதக்கிக்கிறலாம். இப்போ கொஞ்சோண்டு தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த கிரேவி திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கலை. இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். கடைசியாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கசூரி மெத்தியை தூவி இறக்கிக்கிறலாங்க. சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.